Madhushan, can I speak to you? Yes, sure, Prophet. என் கூட பேசியிருக்கீங்களா? என்ன பார்த்திருக்கீங்களா? என்னுடைய ஃபோன் நம்பர் இல்ல. நான் உங்க கூட பேசுறப்போ அந்த மேடம் எந்த ஊர் சொன்னாங்க? ஸ்ரீலங்கா சொன்னாங்கல்ல. அதே ஸ்ரீலங்காவை நான் உங்க கூட பேசுறப்போ கடவுள் எனக்கு காண்பிக்கிறார். ஆமா, நான் ஸ்ரீலங்கன். மதுஷான், நான் உங்களை பார்க்கறப்போ கடவுள் என்கிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான வழி, உங்களுடைய வாழ்க்கைக்கான வழி, அது மாத்திரம் இல்லாம தீர்வுக்காகவும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்யூஷனுக்காக. நிச்சயமா. உங்க கூட பேசுறப்போ கடவுள் எனக்கு காண்பிக்கிறது, நீங்க செவரல் மேன் ஆஃப் காட மீட் பண்ணிருக்கீங்க, நிறைய மேன் ஆஃப் காட்ஸ். ஆமா. பட் எல்லாருமே உங்களுக்கு சொன்னது ஒரே ஒரு காரியம் தான், கோ அண்ட் ப்ரே வித் ஃபாஸ்டிங். ஆமா, நிச்சயமா அதுதான் சொன்னாங்க. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, கடவுளே உனக்கு காண்பிப்பார்னு. அதுவும் இல்லாம ஒரு பாஸ்டர் சொன்னார், அந்த பாஸ்டர் உங்களுக்கு உபாகமம் வசனத்தை காண்பிச்சார். உபாகமம் எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு தடவை எனக்கு அவங்க உபாகமம்ல ஒரு வசனத்தை காண்பிச்சு எனக்கு ப்ரே பண்ணாங்க. இந்த உபாகமம் வசனத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணியும் உங்க லைஃப் அதுக்கு அடுத்த மந்த்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஆமா, ரொம்பவே டவுன் ஆகுது. அப்ப நீங்க கடவுள்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, எனக்கு இவர் பிரார்த்தனை பண்ணாரே உபாகமத்தை வச்சு, அதுவும் மோசேயை காமிச்சு இல்ல, ஆரோனை காமிச்சு. ஆமா, பிரார்த்தனை பண்றப்போ நீங்க கடவுள்கிட்ட கேட்டது, ஏன் கடவுளே எனக்கு இந்த வசனம் உதவி செய்யல, ஏன் நீங்க எனக்கு உதவி செய்யல, ஏன் எனக்கு கரெக்டான டைரக்ஷன் இல்ல, ஏன் இப்ப நான் தவிக்கிறேன், ஏன் என் குடும்பம் சஃபர் ஆகுது, ஏன் என்னுடைய லைஃப் மெஸ்ஸா இருக்கு, ஏன் என்னுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போயிட்டு இருக்கு. ஓ மை காட், கேன் ஐ ப்ரோஃபஸை? இதையே நீங்க ஒவ்வொரு நாளும் புலம்பிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்போ வரைக்கும் நீங்க டைரக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா மதுஷான்? நான் உங்களை பாக்குறப்போ 2 days பேக், ஓகே, 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்களை லாபியில பாக்குறேன். லாபி. ஆமா. நீங்க என்ன ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஓகே, நீங்க லாபியில ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்க ஜஸ்ட் என்ன பார்த்த உடனே நான் இவர்கிட்ட பேசணும், நம்பர் 1. ஆமா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட் உங்களோட. ஜஸ்ட் உங்களை நான் பார்த்தது ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு சின்ன ஒரு மெசேஜ்ல தான். அதுக்கப்புறம் எனக்கு உங்களோட பேசணும்னு தோணுது. ஆனா ஃபர்ஸ்ட் மீட்லயே உங்களை பார்ப்பேன்னு சொல்லி நிச்சயமா எதிர்பார்க்கல அது. ஆனா அது நீங்க எதிர்ச்சியா உள்ள வரல, காட் உங்களை டைரக்ட் பண்ணார். நிச்சயமா. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நீங்க நைட்ல உபவாசம் இருந்திருக்கீங்க. இட்ஸ் அது எப்படி சொல்றதுன்னா, நம்பர் 1 வாட்டர், நம்பர் 2 பிஸ்கெட்ஸ், நம்பர் 3 பனானா. ஆமா. இதுக்கு அடுத்த நாள் தான் நீங்க லாபியில உட்கார்ந்து என்ன பாத்தீங்க. அப்ப கடவுள் சொன்னாரு, இவர் தான் உன்னை வழி நடத்த போறாருன்னு. நிச்சயமா சம்திங் எனக்கு ஒரு ஸ்பெஷல் உங்கள்கிட்ட இருந்து தோணுச்சு. அப்ப நான் லேஸ்ல அப்படி மீட்டிங்ஸ் அப்படி அட்டென்ட் பண்றது கிடையாது, ஜஸ்ட் நான் ப்ரே பண்ணுவேன். ஆனா உங்களோட ஏதோ ஒன்று கூட ஒரு கனெக்ஷன் அந்த டைம்ல எனக்கு அந்த ஃபீல் எனக்கு சொல்ல புரியல. சம்திங் ஏதோ எனக்கு தோணுச்சு. அப்ப அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் அப்படி ஒரு ஜூம் ஒன்னுல நான் பாக்குற மீட்டிங் இது என்னோட லைஃப்லயே. ஆனா இன்னைக்கு இப்போ the angel is going to direct you. நம்பர் 2, சவுத் ஏஞ்சல்ஸ் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உங்க கையில கொண்டு வர போறாங்க. நீங்க கேட்கலாம், எப்படி ப்ராஃபட் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போறாங்கன்னா, ஏன்னா நான் உங்களை பாக்குறப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியம் தொலைஞ்சிருக்கு. ஆமா, எனக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் கத்தாருக்கு வந்து ஒரு 6 மந்த்ல நான் எந்த ஜாபும் இல்லாமல் ஃபுட் டெலிவரி, பைக்ல ஃபுட் டெலிவரி பண்ற ஜாப் தான் செஞ்சேன். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது எனக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய லங்ஸ், லிவர், என்னோட முன்னால பல்லு, அப்புறம் என்னோட இடது காலில் கிட்டத்தட்ட ஒரு 14 இன்ஜரிஸ். என்னுடைய காலில் ஒரு பெரிய ஸ்டீல் 2 ஸ்க்ரூ பிளேட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் எங்க ஒர்க்குக்கு போனாலும் நான் மெடிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த இடத்துல ஆக்சுவலி நான் அந்த இடத்துல என் உயிர் போயிருக்கும். ஆனா கத்துற ஒரு பெரிய விஷயம் அந்த இடத்துல காப்பாத்தி எனக்கு ஒரு உயிருள்ள சாட்சியை வச்சிருக்கிறாரு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடியா? ஆமா. அப்ப நீங்க எதை தொலைச்சிங்கன்னு தெரிஞ்சுதா? ஆமா, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை. ஆனா இப்போ எல்லாம் வல்ல இறைவன் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்க போறார். நீங்க மெடிக்கலி ஃபிட், நீங்க போற எல்லா இடத்துலயும் ஃபேவர் வர போகுது. நீங்க போற எல்லா இடத்துலயும் ப்ராஸ்பரஸ் உண்டாக போகுது. நீங்க போற எல்லா இடத்துலயும் ஃபார்ச்சூன் உண்டாக போகுது. Receive in the mighty name of Jesus.
I receive, I receive, I receive.